இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். வானோர் போற்றும் கிறிஸ்துவே, லோகம் வாழும் நாதரே, ஏற்ற காலம் தோன்றி நீர் கன்னியிடம் பிறந்தீர். வாழ்க நர தெய்வமே, அருள் அவதாரமே, மானுவில் அன்பாய் வாரில் வந்தீர் மாந்தனாய், பேச்சு தீர்த்தராயர்க்கே விண்ணில் தூக்கம் நீருதே. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்திய எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 23 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் இந்த பேரை நிறைய இடத்துல பாப்பீங்க. ஆலயத்திற்கு வைத்திருப்பாங்க, கடைகளுக்கு வைத்திருப்பாங்க, பிள்ளைகளுக்கு வைத்திருப்பாங்க, இன்னும் நிறைய அதில் அப்படி மாற்றி மாற்றி வித்தியாசமான பேர்கள் இந்த இம்மானுவேல் அடிப்படையிலே நீங்கள் பார்க்க முடியும். அதற்கு அர்த்தம் தான் என்ன? காட் இஸ் வித் அஸ், தேவன் நம்மோடு இருக்கிறார். பேசுவானவர் கொடுக்கப்பட்டது நம்மோடு கூட மனுக்குலத்திற்கு மீண்டும் ஒரு உறவை ஏற்படுத்தி மீட்பை ஏற்படுத்தி அவர்களோடு கூட அன்று ஏதெனில் இழந்த உறவு மீண்டுமாய் தொடரும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுப்பதற்காக தான். நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறாரா? அதை உணர்கிறோமா, பார்க்கிறோமா, அல்லது அவருடைய வார்த்தையை கேட்கிறோமா என்பதுதான் இந்த கேள்வி. நம்மோடு இருக்கும்படி அவர் கொடுக்கப்பட்டு 2000 வருஷங்கள் அப்படி தாண்டி போயிச்சானால் இன்று வரை தனிமையாகத்தானே புலம்புகிறோம். எனக்கு யார் இருக்கிறா என்று சொல்லி கேட்கிறோம். எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லுகிறோம். கைவிடப்பட்ட நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறோம். எனக்கு எதிர்காலமே கேள்விக்குறிண்டு பல விதத்துல உடைந்து போய் நொறுங்கி போய் என்னை அவ்வளவுதான் வந்துருமா? இல்லையே. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் அர்த்தமாம் வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நீங்க படிச்சீங்கன்னா நிச்சயமா அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் இம்மானுவேல் சொல்லி அவர் என்னோடு இருப்பார் என்கிற அந்த ஒரு நம்பிக்கைக்குள்ள கடந்து வரணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு அருமையான சகோதரன் அவருடைய மனைவி திடீரென்று வியாதிப்படுகிறார்கள், மருத்துவமனை கொண்டு போகிறார்கள். பிரைன் டெட்டுங்கிற நிலைமையில கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, நீ ஒண்ணுமே பண்ண முடியாது, ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டா இறந்துருவாங்க, இல்லைன்னா அந்த ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன் ஆகும், ஆனா பிரைன் கண்ணு முழிக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, இந்த கோமா ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க, மயக்க நிலைமையில இருப்பாங்க. ஆனா அந்த மனிதனுக்கு தன்னுடைய மனைவியே எவ்வளவு நாள் இருக்காங்களோ இருக்கட்டுமா அப்படின்னு சொல்றாரு. கஷ்டங்க அப்படின்னாலும் இல்ல, ஒத்துக்கல. அந்த மருத்துவமனையில ஒரு பகுதியை எடுத்து அங்க உட்கார்ந்து தன்னுடைய மனைவியை பராமரிக்கிறார். என்ன பண்ணுவாரு? உட்கார்ந்து அழுதுட்டே இருக்கிறதோட அந்த மருத்துவமனையில ஒரு சின்ன சிற்றாலயம் இருக்குது, அங்க போய் அழுவாராம். ஆண்டவரே, என் மனைவியுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு, என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன பண்றேன்னு தெரியல. ஒரு நாள் இப்படிப்பட்ட காலத்துல அப்படியே யோசித்துக்கிட்டு இருக்கும்போது இந்த வசனம், இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறான்னு அர்த்தமா. யாருக்கு இம்மானுவேல் என்ற பேரு? இயேசுவுக்கே. இயேசு இத்தனை ஆண்டுகள் ஆகிறது, அவர் நம்மோடு கூட என் கூட இருந்தாருன்னா என் மனைவிக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்குமா என்று சொல்லி தாழ்த்தி, நீங்க என் கூட இருக்கிறத காண்பீங்க ஆண்டவர் என்று ஜெபிக்க ஆரம்பித்தாராம். இம்மானுவேல்ங்கிற நாமம் உடைய நீரப்பா, என் மனைவிய மீண்டுமா கண் விழிக்க நார்மலாக மாற்றி சுகமாக்கமால் முடியும், உதவி செய்யுங்க என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாராம். இந்த ஒரு வசனம் அவரை அதிகமா உணர்த்தினது. இம்மானுவேல், என் தேவன் என்னோடு இருக்கிறார், கைவிடப்பட்டவன் அல்ல, தள்ளப்பட்டவன் அல்ல, சூழ்நிலை எல்லாம் அவரால் மாற்ற முடியும். அந்த ஒரு விசுவாசம் உள்ள கிரியேச்சு ஆரம்பிக்கிறது. நடந்தது என்ன? ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்டார், அந்த மனிதனுடைய விசுவாசத்தை பார்த்தார். அந்த கோமா ஸ்டேஜ்ல மயக்க நிலைமையில இருந்த அந்த மகள் கண் விழித்து பேச ஆரம்பித்தாள். பூரண சுகத்தை பெற்று வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டார். பாருங்கள், ஆண்டோட வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது. இம்மானுவேல் என்கிற நாமம் சாதாரணமான நாமம் அல்ல. உலகத்துல எப்படிப்பட்ட சொந்தமாக இருக்கலாம், பந்தமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், தொடர்ந்து பயணிக்கவே முடியாது. ஒரு நாள் பிரிந்து விட்டுதான் ஆக வேண்டும். கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், குறித்த காலமுறை தான் உலகத்திலே. பின்பு அந்த உயிர் போகும்போது பிரிந்துதான் ஆகணும். ஆனா எங்கும் எப்பொழுதும் கூடவே இருக்க முடியும் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவரால் தான் முடியும். அவர் தான் இம்மானுவேல். இந்த நாட்கள் நம்மோடு கூட அவர் இருக்க விரும்புகிறாரு. நாம் அவருக்கு இடம் கொடுக்கிறோமா? நம்மோடு கூட இருக்கிறாரா? அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நீங்க தான் ஆண்டவர் என்று அர்ப்பணித்து அனுமதித்து பார்ப்போம். எல்லா பாதைகளிலும் எல்லா பகுதிகளிலும் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். சூழ்நிலையை தலைகளா மாறும், வெளிச்சம் உதிக்கும், இருள் மறைஞ்சிரும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக, இந்த தருணத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்களுக்கு ஒரு நாமம் உண்டு, இம்மானுவேல். தேவன் நம்மோடு இருக்கிற சொன்னவர், நீங்க எங்களோடு கூட இதுவரை இருந்து நடத்தி வரீங்கப்பா. ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமையில
சோர்ந்து போய் நம்பிக்கையற்ற நிலைமையில் இருந்த செய்தி கேட்ட அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்க. இம்மானுவேல் என்கிற நாமமுடையவரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ என் தேவன் கூட இருக்கிறத காண்பீங்க. உங்களுடைய பிரசன்னம் அப்படியே நிரப்புறத பார்க்கட்டும், உணரட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். பாப்பா, எந்தெந்த இடங்கள்லாம் இம்மானுவேல் ஆகிய தேவனை நோக்கி ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், சூழலை மாற்றுவார் நம்பிக்கையோடு ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு பதில் வரட்டும். நாம் மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இம்மானுவேல் என்கிற நாமமுடையவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன் கவலைப்பட வேண்டும்? எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். என்றுமாய் நாளை தினம் சந்திப்போம். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, 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 அவர்